எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப திரும்ப தன்னுடைய பிரச்சனைகளை மறைப்பதற்கு, தனக்கு இருக்கிற சிக்கல்களை மறைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தேவைப்பட்டு விமர்சனம் செய்து வருகிறார். ஒரு காலத்தில் வட இந்திய தலைவர்கள் அதிமுக தலைவரை பார்ப்பதற்கு அவர் வீட்டு வாசற்படி வந்து நிற்கின்ற சூழலை மாற்றி இன்றைக்கு ஒவ்வொரு முடிவை எடுப்பதற்கும் டெல்லிக்கு பறந்து போய் வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சி தலைவர்களையும் தேவையற்ற விமர்சனம் செய்து வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடை அவரே உணர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறை அவர் டெல்லி சென்று வந்த பிறகு ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடங்கள் என்பதை அறிவிக்கின்ற சூழலில்தான் அவர் இருந்தார். அவர் டெல்லிக்கு போவது மாத்திரமல்ல, அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்ற அமமுக, பாமக தலைவர்களும் டெல்லிக்கு போய் வந்துதான் தங்கள் பிரச்சனை தீர்ந்தது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் எங்களுக்கு எதுவும் என்றால் பாஜக தான் பொறுப்பு என்கின்ற அளவிற்கு வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார். இப்படி எல்லா விதத்திலும் அவருடைய கூட்டணியில் இருக்கிறவர்கள், கூட்டணிக்கு தலைமை பாஜக, கூட்டணியில் முடிவெடுப்பவர் அமித்ஷா என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிற நேரத்தில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்களை அடிமை கட்சிகள் என்று பேசுவது தேவையற்ற செயல்.